ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை 22ஆம் பாசுரம். பூமியிலே இருக்கும் பிரஜைகள் பகவானுக்கு பிரீத்தி பாத்திரர்களாக வேண்டும் என்பதற்காக பூங்கோதை மங்கள திருப்பாவை எனும் பாமாலையை பாடினாள். பாவை நோன்பிற்கு தோழிமார்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்றாள். அங்கே பல மங்கள வார்த்தைகளை கூறி கண்ணனுடைய பரிவாரத்திலே இருக்கும் எல்லோரையும் எழுப்பினாள். நப்பின்னை பிராட்டியையும் எழுப்பினாள். நப்பின்னையினுடைய தலைமையிலே 21ஆம் பாசுரத்தில் எம்பெருமானை ஆற்றப்படைத்தான் மகனே பெரியாய் என்கிற மங்கள சொற்களை கொண்டு அழைத்து தாங்கள்தான் அடியோங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதையும் சொன்னாள். எம்பெருமான் காட்டக்கூடிய மங்களத்துக்கு இவர்களே பாத்திரமானவர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டாள். தங்களுடைய கைமுதலின்மையை காண்பித்து ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே என்று சொல்லி ஆக்கிஞ்சன்யத்தை கூறி ஆக்கிஞ்சன்யம்தான் மங்களத்துக்கான தகுதி என்பதை காண்பித்துக் கொடுத்தாள். இதை கேட்ட கண்ணன் பெண்களை உள்ளே வரச் சொன்னான். இப்பொழுது எம்பெருமான் கண் விழிக்கப் போகிறான். அந்த கண்விழிப்பு எப்பேற்பட்டது என்பதை 22ஆம் பாசுரத்திலே ஆச்சரியமாக சாதிக்கிறாள் ஆண்டாள். எம்பெருமான் எப்படி கண் விழித்தான் என்பதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டாள் தன்னுடைய அவதாரத்தையும் நினைத்துக் கொள்கிறாள். இவள் பூமி தேவியினுடைய அவதாரம். இந்த பூமியை பற்றி ஒரு வர்ணனையை தானே சாதிக்கிறாள். அம்கண்மான் ஞாலத்து என்று தொடங்கி இந்த ஞாலம் பூமியானது மிகவும் அழகிய இடங்களை கொண்டதாய் இருக்கிறது. அந்த இடங்களெல்லாம் எப்பேற்பட்டது என்றால் அந்த இடங்களிலே நல்ல பயிர் விளையும். பயிர் விளைந்தால் அதனால் அன்னம் கிடைக்கும். அன்னத்தை சாப்பிட்டு மனுஷன் ஆனந்தமாக இருப்பான். ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவள் பூமி தேவி. துர்கதி என்கிற துர்விஷத்தை போக்கக்கூடியவள் பூமி தேவி என்று காண்பித்துக் கொடுக்கிறாள் ஆண்டாள் இவ்விடத்துல. சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியிலேயும் பூஸ்துதியிலேயும் ஒரு பொதுவான தொடரை வைத்திருக்கிறார். அது என்ன என்று பார்த்தால் தௌர்கத்திய துர்விஷ விநாச சுதாநதீம் துவாம் என்று. பூமி தேவியினுடைய அவதாரமாகிற ஆண்டாள் இருவருமே ஒரு அமுத நதி போன்றவர்கள். அவர்கள் தௌர்கத்தியம் துர்கதி என்கிற கொடிய விஷத்தை போக்குவார்களாம். கொடிய விஷம் என்பது பசி, மூப்பு, துன்பம், இதெல்லாம். இது அனைத்தும் தீர வேண்டுமானால் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து நல்ல உபாயத்திலே மூண்டு பசி, தாகம், தூக்கமின்மை, ஜரை இதெல்லாம் இல்லாத இடமாகிற ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேரலாம். உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டுமானால், எம்பெருமானை அடைய வேண்டுமானால் அதற்கு இந்த பூமியே சிறந்த இடம். இங்க இருந்துதான் உபாசனையை செய்து அதற்கு மேலே மேல் லோகங்களுக்கு போய் மோட்சத்தை அடைய முடியும். அதனால் பூமியை மிகவும் கொண்டாடுகிறாள். அவ்வளவு மங்களமான இடம் இது என்று சொல்லி இந்த மங்களமான இடத்தை தன்னுதுன்னு நினைச்சுண்டு சில பேருக்கெல்லாம் அபிமானம் இருக்கிறது. அந்த அபிமானம் போனால் உன்னுடைய திருவடிக்கு வந்து சேர்ந்துடலாம். அப்பேற்பட்டவர்களாய் அடியோங்கள் வந்திருக்கிறோம். அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே என்று சொல்லி எம்பெருமானே நீர் இப்பொழுது கண் விழிக்க வேண்டும். எப்படி விழிக்க வேண்டும்? செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் என்று கூறுகிறாள். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே என்று வர்ணிக்கிறாள். தாமரை பூவானது சிறிது சிறிதாய் மலரும் சமயத்திலே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீர் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை விழிக்க வேண்டும். அந்த கட்டாட்சம் அடியோங்கள் மீது மெதுவாக பரவி விழ வேண்டும் என்பதை வர்ணித்துக் கொடுக்கிறார். ஆக எம்பெருமானுடைய கட்டாட்சம் என்கிற மங்களத்தை பற்றி 2வதாக சொல்லுகிறார். இதற்கு மேலே இந்த கட்டாட்சம் விழுந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படிங்கிறார். உன்னுடைய கட்டாட்சம் விழ விழ அடியோங்கள் மேல என்ன என்ன சாபங்கள் இருக்கிறதோ எல்லாம் ஒழிந்து போகும். எப்படி அன்றைய தினம் அகல்யை முதலிலே கட்டாட்சித்தாய், அதற்கு மேலே தீண்டினாய், அப்புறம் அவளுடைய சாபம் ஒழிந்தது. பராசர மகரிஷி இதை வர்ணிக்கும் பொழுது தரிசன மாத்திரேன அகல்யாம் அபாபம் சகார என்று கூறுகிறார். தரிசனத்தினால் அகல்யினுடைய பாப்பம் போச்சு. எம்பெருமான் சேவை சாதித்தான், கட்டாட்சித்தான் அவளை. அதனால் அவனுக்கு அவனுடைய
கட்டாட்சத்துக்கு எப்பேற்பட்ட பெருமை இருக்கிறது என்பது தெரிகிறது. அதுவே மங்களகரமானது. பாப்பங்களை ஒழிக்கும். அந்த பாப்பங்களினால் ஏதோ ஒரு சாபம் நமக்கு நேர்ந்திருக்கிறதே, நம்மை ஒரு தீங்கு செய்ய வைத்து அதனால் நமக்கு ஒரு சாபம் ஏற்பட்டிருந்தால் அந்த சாபமெல்லாம் ஒழியும்படியாக எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு அனுகிரகம் புரியும் என்பதே இந்த பாசுரத்திலே காணப்படும் பலஸ்ருதியாகிற மங்களம். இந்த பாசுரத்தை நாம் பக்தியுடன் சேவிப்போமானால் நமக்கு யாரேனும் ஏதேனும் சாபமிட்டிருந்தார்களானால் அது நிச்சயம் ஒழியும். இதற்கு மேலே இருக்கக்கூடிய மங்களங்களை நாளைய தினம் பார்க்கலாம்.